வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரகுதாத்தா படத்தோட ரிவ்யூ விமர்சனம் எப்படி இருக்குங்கிறதா வந்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்னே என்னங்கிறத பார்த்தோம்னா முற்போக்கு சிந்தனையுள்ள ஒரு பெண்ணையும் பேசக்கூடிய ஒரு எழுச்சியாளராக நம்ம தோழர் கீர்த்தி சுரேஷை வந்து இதில் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பெண்களுக்கு எதிராக ஒரு அடக்குமுறைக்கு குரல் கொடுக்குற ஒரு நபராக இருக்கிறாங்க. ஆல்சோ வந்து எழுத்தாளராக இருக்காங்க. ஒரு ஆல்சோ பேங்க்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தன்னோட தாத்தாவுக்கு வந்து திடீர்னு ஒரு நோய் வருது, அவர் வந்து குறுகிய காலம் உயிரோட இருப்பாரு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து கடைசி ஆசையா ஒரு 3 ஆசை கேட்கிறாரு உங்கள்கிட்ட. அதாவது நீ வந்து நான் சாகிறதுக்குள்ள உன் கல்யாணத்தை பார்த்துட்டு நான் செத்துடணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ வேற வழி இல்லாம தனக்கு கல்யாணத்து மேல விருப்பம் இல்லாட்டினாலையும் வந்து அதுக்காக வந்து கல்யாணம் பண்றதுக்காக சம்மதிக்கிறாங்க. ஆனா தான் கல்யாணம் பண்ண போற ஒரு மாப்பிள்ள வந்து ஒரு ஆணாதிக்கவாதியா இருக்கான். தான் ஒரு ஆணாதிக்கவாதிங்கிறத ஒழிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்களா, கல்யாணம் வந்து நடந்துச்சா இல்லையா, அவங்க தாத்தாவை சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டினாங்களா, இல்ல வந்து தாத்தாவோட உயிருக்கு என்னாச்சு அப்படிங்கிறதா அந்த கதையோட ஒன்லை. இப்ப இந்த ஒன்னையிலேயே வந்து நான் சொன்ன மொத்த கதையை அடங்கிடுச்சான்னு கேட்டா இல்ல. அது உள்ள லேயர் பை லேயரா வந்து போயிட்டே இருக்கு. இதுல நிறைய கிளைக்கதைகள் இருக்கு, ஃபன்னியான மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னங்கிறத பார்த்தோம்னா, இந்த படத்தோட முதல் பாசிட்டிவா நான் பாக்குறது என்னன்னா ஆக்டர்ஸோட அது ஸ்டார் காஸ்டிங் தான். அதாவது கீர்த்தி சுரேஷ், MS பாஸ்கர், அப்புறம் ரவீந்திர விஜய் இந்த கேரக்டர்ஸ் மெனக்கட்டி எழுதியிருக்காங்க. அவங்க ஆக்டிங்கும் வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அப்படி எமோஷன் வந்து புரிஞ்சு ரொம்ப நடிக்கணும், சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிற ஸ்கோப்பே எதுவும் படத்துல இல்லை பொதுவாக. அதனால அது தேவைப்படல. ஸோ இந்த படத்துக்கு இந்த லைட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சுன்னா கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து அவங்க மாறினடிக்கு அப்புறம் இந்த படம் வந்து பெருசா பேசப்படக்கூடிய அவங்க கெரியர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்னங்கிறத பார்த்தோம்னா சினிமாட்டோகிராஃபி, அது வந்து ஒரு வில்லேஜ் கட்டணும் அப்படிங்கிறதுலாம் வந்து உண்மையிலேயே அந்த ஒரு நம்ம கிராமத்துக்குள்ள இருந்துட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா அந்த ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ஒன்று அது ஒரு ரீசனா. அப்புறம் அது போக இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஷான் ரோலர் பொதுவாக அவர் சூஸ் பண்ணக்கூடிய திரைக்களமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்ததான் சூஸ் பண்ணிக்குவாரு. இப்போ லவர் பார்த்துருப்பீங்க, குட் நைட் பார்த்துருப்பீங்க, அதில் உள்ள மாதிரி ஒரு காதல் பாடல்கள் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் இதில் இருக்கு. பட் வந்து அதுக்கு இந்த கதைக்கு என்ன இது மாற்றத்தை தேவைப்படுது, இந்த கதை வந்து என்ன சொல்றது, இந்த கதையோட நீடு என்னங்கிறத பொறுத்து பாட்டெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, நிறைய கோரிக்கையான பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் போட்டிருக்காரு. உண்மையிலே அதெல்லாம் நல்லாவே இருக்கு. அந்த செட்டப்பை நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிறதுல சினிமாட்டோகிராஃபிக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே அளவுக்கு ஷான் ரோலருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அப்புறம் இந்த படத்துல ஹியூமர்ஸ்லாம் வந்து சில பேருக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகலாம். எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லாம் வந்து நான் பார்த்த தியேட்டர்ல நிறைய பேர் விழுந்து சிரிச்சாங்க. உண்மையே நல்லா இருந்தது. இன்னொரு பிளஸ் என்னன்னா, பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஸ்ட்ராங்கா போல்டா ஒரு பெண்ணையும் பேசுறாங்கன்னா அதை டாமினேட் பண்ற ஒரு மேல் கேரக்டர்ஸ் வந்து ஒரு சப்கான்சியஸாவே எழுத ஆரம்பிச்சிருவாங்க பல படங்கள். அது ஆனா இந்த படத்துல அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நேரத்துல இந்தி திணிப்புக்கு எதிராக வந்து ஒரு கருத்து அப்படிங்கிறது மாதிரி ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க. அது இந்தி திணிப்புக்கு மட்டும் தான் பேசுறாங்க கேட்டா அது மட்டும் இல்லை. பேரண்ட்ஸோட எமோஷனல் மேனிப்புலேஷன், அப்புறம் வந்து இந்தி திணிப்பு மட்டும் தான் திணிப்பா, அது வேற எதுவும் இந்த கலாச்சாரம் சொல்லி திணிக்கிறாங்க, அதெல்லாம் திணிப்பு இல்லையாங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு எழுப்பிருக்கு. எடிட்டிங்லேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியா பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம், அந்த காலத்துல வந்து நம்ம லெட்டர் எழுதி கொடுத்தோம்னா அது வந்து அதில் மூஞ்சி தெரியும், லெட்டர்ல நம்ம வாட்ஸ்அப் இருக்க மாட்டோம். அதாவது மூஞ்சியே வந்து பேசிட்டு இருக்கோம், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன், நான் வீட்டை விட்டு கிளம்புறேன், என்னை யாரும் தேடாதீங்க, இப்படிலாம் வந்து அந்த இதெல்லாம் நம்ம படங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஜாமான் அப்படிலாம் எடிட் பண்ணிருந்தாங்கல்ல அப்படிங்கிறதுலாம் நல்லா இருந்தது. எஸ்பெஷலி ஹியூமன் காட்சிகள் சொல்ல போனா முகம் தெரியாத நபருக்கு வந்து பின்னாடி திரும்பி ஒரு லெட்டர்ல ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர விஜய் வந்து தான் ஒரு ஆணாதிக்கவாதிங்கிறத மறைச்சு அதை வந்து கவர் பண்றதுக்கு என்ன மாதிரிலாம் சமாளிக்கிறாரு, என்ன மாதிரி தலைவராரு அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறது ரொம்ப நல்லா இருக்கு. MS பாஸ்கர் வந்து நிறைய ரோல்ஸ் எல்லாம் பண்ணுவார், வெர்சைட்டலா பண்ணுவாரு, அதெல்லாம் நம்ம தெரியும் தான். அதாவது அவர் வந்து எமோஷனலா அழுகிற காட்சிகள் வந்து ரொம்ப சீரியஸா நடிச்சிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி காட்சிகளும் பண்ணுவாரு. நிறைய காமெடியாவே ஃபுல் டைம் இறங்கி அடிப்பாரு. ஆனா இந்த படம் தான் வந்து எடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் அவருக்கு. அவர் வந்து எமோஷனலா அழுதுட்டு இருப்பாரு. அது ஒரு காமெடி காட்சி. உண்மையிலேயே வந்து காலகாலமா சினிமாலே இருக்கிற ஒரு ஸ்டீரியோ டைப்பே வந்து அந்த ஃபர்னிச்சர்லாம் வந்து கொஞ்சமா உடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த படம். இந்த படத்தோட இயக்குனர் சுமன் குமார் இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸி அப்புறம் வந்து ஃபேமிலி மேன்லாம் வந்து ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த கேரக்டர்ஸோட அதோட ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ இருந்தாலும் அதோட இம்பாக்ட் எவ்வளோ இருக்கணுங்கிற அந்த அளவுகோல் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட கேரக்டர்ஸ் வந்து சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களோட ஸ்க்ரீன் டைம் பெருசா இல்லாட்டினாலும் இந்த கேரக்டர் தானே இது பண்ணுச்சு, இந்த கேரக்டர் தானே இது பண்ணுச்சுன்னு நமக்கு சில ஞாபகம் இருக்குதான் செய்யுது. அவருக்கு ஏதாவது முதல் படமா இருந்தாலும் ஒரு மெச்சூர்டான ரைட்டிங்காவே படத்துல இருக்கு. அவருக்கும் வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப ப்ராமிசிங்கான லைனப்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா வந்து படத்துல வசனங்கள்ங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணியே சொல்லி ஆகணும். அது மிகப்பெரிய பிளஸ். ஒரு சில கேள்விகள்லாம் வந்து ஆண்களுக்கு எதிராக வைக்கப்படுது, திணிப்புக்கு எதிராக வைக்கப்படுதுங்கிறப்போ ஆமா அந்த விஷயத்துல வந்து நம்ம ரியலைஸ் பண்ணாம இருந்திருக்குமே, நமக்குள்ளேயே நிறைய ஹிப்போக்ரிசியான விஷயங்கள் இருக்கும். அதை வந்து கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி கேள்வி கேட்டிருக்க படமா நான் அதை பாக்குறேன். இந்த படத்தோட குறைகள் என்னங்கிறத பார்த்தோம்னா, பர்சனலா எனக்கு அந்த குறைகளும் இல்லை. ஆனா சில பேருக்கு வந்து இந்த படத்தோட டியூரேஷனோ இல்ல இந்த படத்துல வந்து என்னோட சின்ன ஒரு லைனா தான் இருக்கு, இதை வச்சுட்டு இவ்வளவு இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம்.
ரொம்ப ஸ்லோ பேசிங்கான பொறுமையாக போகிற படம் தான் அந்த படம். பரபரன்னு உங்களுக்கு விறுவிறுன்னு அடுத்த என்ன நடக்குங்கிற மொமெண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. அது வந்து கிளைமேக்ஸில் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷத்தில் வந்து அடுத்த என்ன நடக்குங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். பட் நம்ம வந்து பொறுமையான ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். இது போக வந்து இந்த படத்தில் ரவீந்திர விஜய் நடிச்சிருக்காருல, இவர் வந்து பொதுவாக அந்த தெலுங்கு படம் சீரீஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த அளவு கூப்பிட்டீங்கனாலே ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணுவாங்கிற மைண்ட் செட்டு நிறைய பேர் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் நான் நினச்சி போனேன். அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. இந்த டைட்டில் அவங்க பொத்தி வச்சிருந்தாலும் இது ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. ஸோ கைண்ட் ஆஃப் வந்து இவர் ஒரு டைப் கேஸ்ட் பண்ணுறாலும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. மற்றபடி படத்தில் வந்து பெரிய எந்த குறைகளும் இல்லை. கண்டிப்பாக அந்த படத்தை வந்து எல்லா ஏஜ் ஆடியன்ஸும் வந்து ஓரளவு கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. அது ஸ்லோ பேஸ்டாக போனாலும் பார்ப்பேன், எவ்வளோ மெதுவாக போனாலும் பொறுமையாக உட்காந்து நான் பார்த்துருவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ஓரளவு பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்ஸ் அப்புறம் ரொம்ப முன் சொல்லிக்க வைக்கிற காட்சிகள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு படம். கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட போய் பார்த்து வரலாம். ஓகே, இதோட இந்த படத்தோட திரை விமர்சனம் முடியுது. உங்களை மீண்டும் வேறொரு